சமீப காலமா முருகனுக்கு மாநாடுகள்லாம் நடக்குது. அரசியலுக்குள்ளேயே அவர கொண்டு வந்துட்டாங்களே! அப்படிங்கிறது எப்படி இருக்கு? ஏன்னா, எல்லா ஜானர்லயும் உன்ன வச்சு விளையாடுறாங்களே முருகா! நீ விளையாண்டது போக, உன்ன எல்லா ஜானர்லயும் வச்சு இவங்க விளையாடுறாங்களே! அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. அத பத்தி. இல்ல முருகன் தான் அவங்கள வச்சு விளையாடுறாருன்னு சொல்லுவேன். ஏன்னு கேட்டா, அ, அவங்க யாரு இப்ப பண்ணாலும் அவங்களுடைய ஆயுட்காலம்ங்கிறது 5 வருஷம் தான். அ. இவர் என்றைக்கு இவருதான். செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான். அவர் ஒருத்தர் தான் பிறக்காம இருப்பார், இறக்காம இருப்பார். அவருடைய அருளாட்சி தான் என்றைக்கும் இருக்க போகிறது. ம். அதனால மாநாடுகள் நடத்துவது அவர்களுடைய ஆதாயத்திற்காகன்னு சொல்லலாம், மக்களுடைய நன்மைக்காகன்னு சொல்லலாம். எப்படின்னு வச்சுக்கலாம். ம். என்னுடைய கருத்து, ஏன் ஒரு அரசியல் கட்சி ஒரு சமயத்தை முன்னெடுக்க கூடாது? ம். எடுக்கலாமே. நான் நல்லது பண்ண போறேன். ஏன் இந்த மாநாடு நடத்துறேன்னு பண்ணக்கூடாது? ஏன் ஒரு ஒரு ஆளுங்கட்சியோ, எதிர்க்கட்சியோ எது வேணாலும் பண்ணலாம். ம். அது முருகப்பெருமானுடைய அருள் இருந்தால் பண்ணலாம். இப்ப இவங்களும் பண்ணாங்க, அவங்களும் பண்றாங்க. நல்லதுதாங்கிறேன் நானு. ம். ஏன்னா, ஒரு கட்சி கடவுள் இல்லைன்னு சொன்ன கட்சி கடவுளுக்காக நடத்துறாங்கன்னு சொன்னா, அது முருகப்பெருமானுடைய அருள். ம். அவங்க பண்றாங்கன்னு சொல்லி போட்டு நானும் பண்றேன். இது வடநாட்டிலிருந்து வந்த கட்சியாக இருந்தாலும் கூட நானும் பண்றேன்னா, நன்மை தானே. இப்ப ஒரு நல்ல விஷயத்த 4 பேர் தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க ஏற்பாடு பண்றாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். இன்னும் முருகப்பெருமானை பற்றி சொல்ல வேண்டும்னா, எத்தனையோ மாநாடுகள், உலகத்தமிழ் மாநாடுகள் என்ன பொறுத்தளவுல முருகனுக்குன்னு தனியா மாநாடு நடத்த வேண்டாம். ம். தமிழுக்கு ஒரு மாநாடு நடத்துனாங்க. அது முருகனுக்கான மாநாடு தான். ம். ஒரு முறை ஒரு புலவர் என்ன பண்றாரு, இப்ப இலக்கியத்துல எழுத ஆரம்பிக்கிறாரு. ம். எழுத ஆரம்பிக்கும்போது முருகன கும்பிடாம எழுதிட்டாங்கன்னு சொல்லி பெரிய பிரச்சனை பண்றாங்க. அப்ப முருகன்கிட்டயும் முறையிடும்போது என்ன கும்பிடாம பண்ணியான்னு கேட்கும்போது, முருகனுக்கு அந்த புலவர் சொன்னாராம், "நான் தமிழ் புத்தகத்த இப்படி தொட்டு கும்பிட்டு தான் நான் எழுதினேன். தமிழ் புத்தகத்தை தொட்டு வணங்கினார்களே தமிழ் கடவுளாக இருக்கிற உன்னை வணங்கியதாக அர்த்தம். அப்புறம் என்ன தனியா போய் நான் பண்றது?" ம்.